வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஒரு கேள்வி வரும். எல்லாம் கர்மாவின் படிதான் நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு நாம கடவுளை கும்பிடணும்? இது ஒரு பெரிய கேள்வி. ஆனா இதுக்கு ஒரு தெளிவான பதில் இருக்கா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி விரிவாக பார்க்கலாம். முதல்ல கர்மானா என்னன்னு பார்ப்போம். பலரும் கர்மானா விதி, தலைவிதி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. கர்மா இது சமஸ்கிருத வார்த்தை, செயல் அல்லது வினை அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதை மற்றும் பிருஹதாரண்யக உபநிடதம் போன்ற நூல்கள் சொல்றது என்னன்னா, நாம மனசுல வார்த்தையில உடலால செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. இந்த விளைவுகள் தான் எதிர்காலத்துல நம்முடைய அனுபவங்களாக திரும்பி வரும். இது இயற்கையின் விதி போல. அப்போ கர்மா என்பது நம்முடைய செயல்கள் தான். நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்கும். இது ஒரு நியாயம் சார்ந்த சட்டம். சரி, இந்த இடத்துல தான் அடுத்த கேள்வி வருது. கடவுள் எதுக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு நீதிமன்றத்துல நீதிபதி இருக்காரு. சட்டத்தை உருவாக்குனது நீதிபதி கிடையாது. சட்டம் என்பது ஏற்கனவே இருக்கு. ஆனா அந்த சட்டம்படி நீதி வழங்குறது தான் நீதிபதியோட வேலை. கர்மா ஒரு பிரபஞ்ச சட்டம். தெய்வம் என்பது இந்த சட்டத்தை உருவாக்கியவர், அதை செயல்படுத்தி நியாயத்தை நிறைநாட்டுபவர். பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த இயற்கையின் விதிகள் என்னாலதான் இயங்குது அப்படின்னு. அதாவது கர்மா என்பது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை இயக்குறவர் தான் இறைவன். அப்படின்னா கடவுள் நம்மளை ஏன் கஷ்டப்பட விடுறாரு? புராணங்கள் நமக்கு இதற்கான பதிலை தெளிவாக காட்டுது. மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகள்ல கடவுள் கர்மாவிற்கு அப்பாற்பட்ட சக்தியாக செயல்படுறாரு. இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன், அவன் தீய சூழ்நிலையில் பிறந்தாலும் நாராயணன் மீது கொண்ட அசைக்க முடியாத பக்தியால எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கப்பட்டான். அவன் கர்மாப்படி துன்பப்பட வேண்டியவனாக இருந்தும் பக்தி அவனை பாதுகாத்தது. கர்ணனோட கர்மா அவனுக்கு பல சோதனைகளை கொடுத்தது. ஆனா தர்மத்தின் பக்கம் நின்ன பாண்டவர்களை கிருஷ்ணர் காத்தாரு. இங்க பக்தி மற்றும் தர்மம் கர்மாவை விட சக்தி வாய்ந்ததா காட்டப்படுது. அப்போ கடவுள் நம்முடைய கர்மா பலன்களை மாற்ற முடியாதுன்னு சொல்றது சரியில்லை. நம்முடைய பக்தியும் நல்ல செயல்களும் கர்மாவின் விளைவுகளை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டதுன்னு புராணங்கள்ல சொல்றாங்க. கர்மாவை தாண்டி எப்படி விடுதலை அடைகிறதுன்னு பகவத்கீதை 2 வழிகளை சொல்லுது. முதலாவது ஞான யோகம், அதாவது அறிவு. உண்மையான அறிவை பெறுவதன் மூலம் நம் கர்மா பந்தங்கள் நீங்கும். பகவத்கீதையில அறிவின் நெருப்பானது எல்லா கர்மங்களையும் சாம்பலாக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இரண்டாவதான வழி என்னன்னா பக்தி யோகம், அதாவது சரணடைதல். கடவுளிடம் முழுமையாக சரணடைவதன் மூலம் கர்மாவிலிருந்து விடுதலை கிடைக்கும். எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டுமே அடைக்கலம் என்று சரணடை. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன். இது பகவத்கீதையில சொல்லப்பட்ட விளக்கம். அதாவது நம்முடைய செயல்களுக்கு பொறுப்பு நாம் தான். ஆனா அந்த செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபட கடவுளோட கருணை நமக்கு உதவும். கடைசியா கர்மா என்பது ஒரு சட்டம், தெய்வம் என்பது கருணை. கர்மா நம்முடைய செயல்களின் விளைவுகளை விளக்குது. தெய்வம் அந்த விளைவுகளிலிருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டுது. ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு முரண்பட்டது கிடையாது. மாறாக நம்முடைய ஆன்மீக பாதையில் கைகோர்த்து போகுது. அப்போ கர்மா என்பது விதியல்ல, நம்முடைய செயல். நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம் எதிர்காலத்தை உருவாக்கும். அதே சமயம் மனசு திருந்தி நல்ல செயல்கள் செஞ்சு கடவுள் மேல நம்பிக்கை வச்சா நம்ம வாழ்க்கையை நாம் நிச்சயம் நல்ல விதமா மாற்றியமைக்க முடியும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.